வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால், விபூதி அணிய வைக்கப்படுற ஆக்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. உண்மையாகவே இந்து சமயம் என்று சொன்னால் நம்முடைய விபூதி, அதாவது விபூதி, ருத்ராட்சம், பஞ்சாட்சரம், அது சிவசின்னங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விபூதிக்கு மகத்துவம் இருக்குது. ஏன் அதை மகத்துவம் என்று சொல்கிறேன்னு சொன்னால், அந்த விபூதி இன்றைக்கு செத்தா நாளைக்கு நம்ம சாம்பல்ன்றதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். எதுவுமே நம்மளோட கையில் இல்லைன்றது. அடுத்தது அதில் விபூதியில் நிறைய நன்மைகள் இருக்குது. நம்மளோட நெத்தியில் கார்பனீர் ஆக்சைடு, நைதரசன் போன்ற வியர்வையில் இருக்கிற அந்த கெட்ட நீர்களை நம்ம விபூதி சாத்தும் போது அதை உறிஞ்சி வெளியேற்றுறதா ஐதீகம். அப்போ அந்த விபூதி எப்போவுமே சைவம் சார்ந்தது இயற்கையோடையும் ஒரு மருத்துவத்தோடையும் தான் அந்த சைவ சமயம் கோட்பாடாக இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், தோப்பு கர்ணம் போடுவாங்க. இந்த தோப்பு கர்ணம் போடுவதாலே எவ்வளவு நன்மை இருக்குதுன்னு வெள்ளைக்காரன் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பான். அதே மாதிரி இப்படி வச்சு குட்டும்போது இடத்துல இருக்கிற நரம்பு தட்டி அதை உற்சாகப்படுத்தும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் சொல்ல வருவது என்னன்னு சொன்னால், இந்த விபூதி அணிகிறத வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது என்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. நீங்கள் அழகாலாம் உடுப்பு உடுத்துறீங்க, நம்மளோட சைவ சமயத்தை போட்டு எண்ணனிங்க விபூதியை சாத்துறதுக்கு ஏன் வைக்கப்படுறீங்க என்றது ஒரு சிலருக்கு, எல்லாரும் இல்லை. ஆனால் கோயிலில் இப்போ நிறைய முன்னேற்றம். திருநூறு உண்மையாகவே சாத்துறாங்க, மூண்டு வீரர்களால் சாத்துறாங்க. அதுதான் பெரிய விஷயம். உண்மையாக அதை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. சிவனடியார்கள் கூடுதலாக முப்புரி நூல், அதாவது 3 திருநூறு சாத்துவாங்க. அப்படி இல்லாட்டி நெத்தி புல்ல சாத்துவாங்க. இந்த விபூதி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பர் சமண சமயத்துக்கு போயிடுவார். திலகவதியர் கவலைப்படுவாவோ, ஐயோ இவர் பெய்த்தாரே, எப்படி கொண்டு வரணும்ண்டு. அப்போ அவருக்கு ஒரு சூளை நோயை கொடுத்து விபூதியை சாப்பிட்டு வயிற்றில் பூசி அந்த சூளை நோய் குணமாகி அவர் திரும்பி சைவ சமயத்தை பின்பற்றினார் என்றது வரலாறு. அப்போ அவங்க அந்த சமண சமயத்தாக்கள் அவரை துன்புறுத்துறாங்க. அந்த மதத்தில் சைவத்திலேருந்து தண்ட மதத்துக்கு இப்படி மாறித்தாரே என்ற ஒரு கோவத்தில் எவ்வளோ அநியாயமெல்லாம் செய்தாங்க. அதெல்லாம் மீண்டு வந்தது உங்களுக்கு தெரியும், அந்த வரலாறு படியுங்க. அப்போ அப்படியான மகிமை இருக்குது அந்த விபூதியில். அப்போ அதை அணிகிறதுக்கு நீங்கள் வைக்கப்பட தேவை இல்லைன்றது தான் என்னுடைய இது. நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடை நம்ம காப்பாற்றுறதுல எந்த ஒரு குளறுபடியும் இல்லை. அப்போ இப்போ விபூதி அணிஞ்சு போனாக்கள்ல ஒரு நம்மளை அறியாமல் ஒரு பக்தியும் அன்பும் வேறு. மன்றைய காலத்தில் விபூதி அணிஞ்சது அவங்க ஓம் நம சிவாய சொல்லுவாங்களாம். சிவனடியாராக காலில் விழுந்து வணங்குற மரபு கூட இருந்திருக்கு. ஆனால் இப்போ திருநூறு சாத்தும் போது மிக சின்னனா சாத்துறாக்களையும் நாங்கள் பண்ணிருக்கோம். இல்லாட்டி ஃபோட்டோக்கு அழிச்சு போட்டு நிற்கிறார்களையும் நம்ம பார்த்துருக்கோம். உண்மையாகவே விபூதியை அணிகிறதுக்கு நீங்கள் விருப்பம் கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் விபூதி அணிஞ்சாலே கடவுள் உங்களோட இருப்பார்ன்றது தான். சிவனுக்கு நீர் அணிகிறது தான் பிடிக்கும். அப்போ அதால் விபூதியை அணிய நீங்கள் பெரும்பான்மையானவர்கள் இனி முன்பாங்க. அறநறி பாடசாலைகளையும் இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து யாதுமூர் அம்மையா சிவமங்கை. நன்றி.